Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான பால்கோவா நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்ரு பாலில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். 1/2 லிட்ரு பேக்கெட் பால் எடுத்துருக்கிறேன். ஆவினில் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இல்லைன்னா நார்மலாக நம்ம எந்த பால்னாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் தான் செய்ய போகிறேன். பால், சுகர், அப்புறம் ஒரு 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான் தேவை. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். 1/2 லிட்டருங்கும் போது டைம் கம்மியாக தான் இருக்கும். பாத்திரத்தை ஹீட் பண்ணி பாலை ஊற்றிக்கலாம். இப்போ டைம் நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்தால் தான் நமக்கு சீக்கிரமாக நல்லா செய்ய முடியும். அதே மாதிரி பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழெல்லாம் ஒட்டாமல் நமக்கு வரும். செய்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ பால் நல்லா காய்ச்சி பொங்கி வரும்ல, அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா நமக்கு பொங்கட்டும். கொஞ்சம் நம்ம கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாதுன்னு கிளறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது நிறைய குவான்டிட்டியில் எடுத்தோம்னா கொஞ்சம் டைம் நமக்கு அதிகமாகும். நம்ம பக்கத்துலேயே இருந்து இதை பண்ணணும். அப்போ தான் டக்குன்னு வேலை முடியும், கீழேயும் அடிப்பிடிக்காமல் நமக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு நான் மாற்றிட்டேன். இதை மாதிரி இந்த டைமில் இது மாதிரி கிளறிட்டு இந்த சுற்றி உள்ள ஆடெல்லாம் படும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் லைட்டாக. அதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கை ரொம்ப வலிக்கும். ஸோ இதை மாதிரி நல்லா மெதுவாக நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோன்னா கீழே அடிபிடிக்காது. அதே மாதிரி இந்த சுற்றி ஓரங்களில் உள்ள அந்த ஆடை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே எடுத்து போட்டுறணும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். நல்லா பொங்குற மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் தீயோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும். இன்னுமே நல்லா நமக்கு திக்காகணும். இது மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் சீக்கிரம் நமக்கு வேலை முடியும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஓரளவு கொஞ்சமாக நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஆடெல்லாம் நல்லா வர ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நம்ம கடைகளில் வாங்குறதோட ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளே பண்ணது அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு திக்காகணும். கையை மட்டும் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சா அந்த கை இந்த கைன்னு மாற்றி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக பண்ணால் கூட நமக்கு போதும். கீழே அந்த அளவுக்குலாம் அடிப்பிடிக்காது. நம்ம பக்கத்துலேயே இந்த கவுண்டர் டாப்லேயே ஏறி உட்கார்ந்தா தான் முடியும், அல்லது ரொம்ப கால் வலிக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு திக்காக ஆரம்பிச்சு நல்லா நிறையா ஆடை வர ஆரம்பிச்சிட்டு இப்போது 2 ஏலக்காவில் உள்ள அந்த விதையை மட்டும் எடுத்து நான் நல்லா தட்டி உள்ளே சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்துச்சுனாலும் அதை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். திடீர்னு அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன்ல, நான் 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்குறேன். கரெக்டாக தான் இருக்கும் இந்த அளவு. அதிகமாக எடுத்தோன்னா நம்ம இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒருவேளை எனக்கு சுகர் அளவு போடுறதுக்கு தெரியலை அப்படின்னு ஒரு கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம சுகர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போது சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்ல சுகராக நல்ல இனிப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம செஞ்சு முடித்து ஆறும்போது அது சாப்பிட்றதுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இப்போ சுகருக்கு அடுத்து தண்ணி வந்திருக்குல்ல, இந்த தண்ணியெல்லாம் நமக்கு வற்றணும். இப்போ நல்லா திக்காயிட்டு அதே மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 4 to 5 மினிட்ஸில் நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா வற்றிட்டு ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால நல்லா சூப்பரான வாசனையும் இருக்குது. அப்படி லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால்னால் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா
தன்னாலே அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். இன்னும் 2-3 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், அழகாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. தண்ணி எல்லாமே வற்றி ட்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறணுன்னா சாப்பிட வேண்டியதாக சூப்பரான பால்கோவா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.